எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகிறாருன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மகர ராசியாதிபதி சனி பகவான் தானுங்க. மகர ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, உடல்ஸ்தானாதிபதி. அப்போ இந்த 4 ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 2வது பாவகத்திலேயே இருந்தார், வக்கரத்தில் இருந்தார், 7.5 சனியாகவும் இருந்தார். அதுபோக இந்த தருணத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறது மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஊரே மரத்துக்கடியில் ஆலமரத்துக்கடியில் இருந்தாலும் ஆலமரம் வெயிலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் காசு பணத்துக்கு தரமாட்டாங்க. என்னதான் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் அப்படின்ட்டு உறவாடினாலும் பகை தான் மிச்சம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. அதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. காய்க்கிற மரம் தானங்க கல்லடி படும் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மகர ராசியில் அதிகமாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட மகர ராசி நண்பர்களுக்கு 2வது பாவகத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த காலமோ அல்லது 2வது பாவகத்தில் பயிற்சியில் இருந்த காலகட்டமோ சாதகமாக கிடையாது. ஒரு சில நண்பர்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் கொடுத்துருக்கோம், ஒரு சில நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார தொந்தரவுகள் கொடுத்துருக்கோம், ஒரு சில நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கொடுத்துருக்கும். ஏன் ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பில் தொந்தரவுகள் கல்வியில் தொந்தரவுகள் கொடுத்துருந்துருக்கும் இந்த சனி பகவான். அப்போ இந்த 4 பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. படிப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, கல்வியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி தடைகள் நீங்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரம் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரருடைய சாரத்தில் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் தானுங்க பூரட்டாதி நட்சத்திரம். ஆனாலும் குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை. அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த தருணம் தானுங்க. அப்போது குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே முழுமையாக 9வது பார்வையாக படப்போகுது. குரு பார்த்தா கோடி புண்ணியம். அதுபோக தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தொழில்காரகன் ஏறும் பொழுது நிச்சயமாக உங்கள் ராசிநாதனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது மகர ராசி நண்பர்கள் வெளி ஊர் சார்ந்த வேலை, வெளிநாடு சார்ந்த வேலை அல்லது வெளிநாட்டில் ஒரு வீடு வாசல் வாங்கிறது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாமே இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயம் தரும். எத்தனை காலகட்டம் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்குதுங்க அப்படின்னா 2025வது வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை, அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய தருணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி தானுங்க. ஆனாலும் இது வரைக்கும் பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் அவர் வர நவம்பர் 15 4 மாதம் 14 நாள் 134 நாள் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறாருங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காற்றடிக்கும் போது தானுங்க தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும் போது தான் வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய தருணம் இந்த தருணம். மாற்றங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மகர ராசி நண்பர்கள் உழைப்பு மட்டுமே இருக்குது, உயர்வு இல்லையே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? வர நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரும். அதுபோக ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். அந்த தருணத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் செவ்வாயுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும். சுபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம மகர ராசியை பார்க்குறார்.
பூமி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது, வாங்கின கடனுக்கு வட்டியே என்னால் கட்ட முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், இப்போ போய் பூமி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார், நியாயமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் இந்த பதிவு பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இருந்திருக்காது. அன்னைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தீங்க, இந்த மாதிரி நிலைமை வரும்னு கனவுளோடு நீங்கள் நினைக்கல. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லாமல் இருக்கிறீங்க. நமக்கு இந்த நிலைமை வருமானு கொஞ்சம் கூட நீங்கள் யோசனை பண்ணலை. அப்பேற்பட்ட ஒரு சூழல் தந்த இந்த பிரபஞ்சம் மீண்டும் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போகாதுன்னு என்னங்க நிச்சயம் இருக்குது? இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் அப்படின்றது எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வருது உறுதி. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ நிச்சயமாக எனக்கு இருக்குதுங்க. நவம்பர் 15னா நவம்பர் 15லேருந்தே உங்களுக்கு நல்லா இருந்துருமா? நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆனாலும் டிசம்பர் மாதம் 2 தேதியில் தான் குரு பகவானுடைய சாரம் வாங்குறார். அப்போது நமக்கு அந்த டிசம்பர் 2லிருந்தே டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்தே மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களை கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நான் மருத்துவத்துறையில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறேனுங்க. அது என்ன சார் பிஎஸ்சி? இல்லை டிப்ளமோ நர்சிங் தான் நான் படிச்சிருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த தருணம் நல்லா இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும் அரசு துறையில். ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் அதுபோக மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய பார்வை உங்கள் ராசி மேலே உங்கள் ராசிநாதனான சனி பகவானுடைய சாரம் வாங்கி பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். இந்த தருணம் மருத்துவத்துறை, நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சார் நான் எம்பிபிஎஸ் படித்து நான் டாக்டராக இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, மருத்துவ சார்ந்த படித்த நபர்களுக்கு இந்த தருணம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். அதுபோக மகர ராசியில் பிறந்தவங்க நான் இராணுவத்துக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, இல்லை காவல்துறைக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, போக்குவரத்து துறைக்கு முயற்சி பண்ணுறேனுங்கன்னா இந்த தருணம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அவ்வளோ எண்ணத்துக்கு நான் விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 4 காசு மிச்சப்படுத்த முடியலைங்க, இந்த தருணத்துலையாவது 4 காசு மிச்சப்படுத்த முடியுமா, வாங்கின கடனை கட்ட முடியுமா அப்படின்னா வர்ற கார்த்திகை மாதம், அதுதான் டிசம்பர் மாதம்னு சொல்கிறேனுங்க. டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்தே சனி பகவானுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கக்கூடிய தருணமே நல்லா இருக்கும். இது உங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லலீங்க. இது வரைக்குமே மகர ராசி நண்பர்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி தான் பழக்கமே தவிர யாரையும் சங்கடப்படுத்தி பழக்கம் கிடையவே கிடையாது. மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க போகுது, அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுபோக சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு போயிருட்டுங்க. 2025 வருஷம் மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேற்கொண்டு இந்த மகர ராசி நண்பர்கள் சுய தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னுக்கு சுய தொழில் செஞ்சிங்கன்னா ஏண்டா செஞ்சோம் எதுக்கடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆகி போயிடும். அதுபோக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நமக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாரே, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக நீங்கிடும். அதுபோக திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள் சரியாயிடுங்க. திருமணமாகி நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருங்க. இல்லை சார் இப்போ தான் வரனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா 2025 மார்ச் மாதம் 29 தேதிக்குள்ளார சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதி அவர் இடம் பயிற்சி ஆகிறதுக்குள்ளார இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக மன வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தோம் இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறேனுங்க. இந்த விவசாயம் சார்ந்த நண்பர்கள், விவசாய வேலைகள் சார்ந்த நண்பர்கள் ஒரு கிணறு வெட்டணும் இல்லை போரு போடணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்குது, விவசாய தேவைக்காக செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேற்கொண்டு செய்யுங்க.
2025 ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் போரு போடுறதோ கிணறு வெட்டுறதோ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு செஞ்சிங்கன்னா மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் நிச்சயமாக அது சாதகமாக இருக்காதுங்க. போரு போடுறதோ அல்லது நீங்கள் கிணறு வெட்டுறதோ. மற்றபடி மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இது மாற்றத்துக்குரிய ஒரு தருணம் தானுங்க. இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது நடக்குமா, நடக்கலைன்னா மறுபடியும் என்னுடைய காணொலியை பார்க்காதீங்க. நான் ஆதாரபூர்வமாக தான் நான் சொல்கிறேனுங்க. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து 4வது பாவகத்தை பார்க்கறதுனால ஒரு சில நண்பர்களுக்கு வாகனம் வாங்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்குது. 8வது பாவகத்தை பார்க்குறாரு. எதிரிகளுக்கு தொல்லை, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. 11வது பாவகத்தையும் பார்க்குறாரு. லாபஸ்தானம், எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பண வரவு வரப்போகுது. அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா சனி பகவானுடைய ராசியான மகர ராசி நண்பர்களுக்கு 100% அது சாதகம் தானுங்க. அது பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. இந்த காணொலியுடைய தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். ஊரே ஆலமரத்துக்கடியில் நின்னாலும் ஆலமரம் வெயிலில் தான் நிற்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்காக இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்ததை விட உங்களை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்தது தான் அதிகம். இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ கூட இருக்கிற கடனெல்லாம் கட்டணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா உங்களை சார்ந்தவங்களுக்காக தான் அந்த வார்த்தை சொல்லுவீங்க. 4 காசு சம்பாரித்து வச்சுட்டு நான் போயிடுனுங்க அப்படின்ட்டு. எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக மாற்றங்களுக்குரிய ஒரு தருணம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம். சரியா? இந்த பதிவு நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.